ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்டைல் உட்காரே தான் செஞ்சு காமிக்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 15 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த உட்காரை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக 100 கிராம் அளவுக்கு இருக்கும். ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வேக வச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன். இதை பார்த்திங்கன்னா குக்கரில் வேக வச்சு எடுக்கணுன்னா 2 விசில் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நான் கம்மியாக சேர்க்குறதுனால நான் குக்கரில் வேக வச்சு எடுக்கல. சிம்லேயே நான் ஸ்டவ்வில் சிம்மில் வச்சே வேக வச்சு எடுக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் நல்லா வெந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிடுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிறுபருப்பை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க, சூப்பராக வெந்துடும். இப்போ இது நல்லா தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி சூப்பராக வெந்து வந்துருச்சு. கரெக்டாக ஒரு கப்புக்கு 2.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை லேசாக கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கிடுறேன். பருப்பு ரொம்ப டீப்பாக மசிக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. நான் 100 கிராம் தான் சேர்த்து ஸ்வீட் பண்ணுறதுனால குக்கரில் வைக்கல. நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிடுறீங்க அப்படின்னா நீங்கள் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பருப்பு மெஷர் பண்ண கப்பில் 1.5 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். வெல்லம் நல்லா பொடி பண்ணி 1.5 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இது கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். வெல்லம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாகு மாதிரி வரணும் அப்படிலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு ஹீட்டில் வெல்லம் நல்லா கரைச்சி எடுத்தாலே போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பொடி பொடி தூசிலாம் வெல்லத்தில் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வெல்லம் நல்லா கரைச்சாச்சு. ஓகே, இது வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதே கடாயை நான் வாஷ் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நான் முந்திரி பருப்பை 2 உடைச்சி தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பை சேர்த்ததுக்கு பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு லேசாக வறுத்து விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி முந்திரி பருப்பை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கி தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்துருக்கேன். ரவை சிம்மில் வச்சுட்டு லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். நம்ம மெஷர் பண்ண சிறுபருப்பு மெஷர் பண்ணோம்ல, அந்த கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே அதே கப் அளவுக்கு தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவுக்கு 1.5 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 கப் ரவை சேர்த்துருக்கேன். இது லேசாக வாசனை வர்ற அளவுக்கு லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை இதோடய ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் வெள்ளை தண்ணியை ஃபுல்லாக ஆட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சே நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ரவை கொஞ்சம் வெந்து வரணும், அதனால தான். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, கொஞ்சம் திக்கான பதத்தில் வரும். அப்போது நம்ம ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் இன்றைக்கி இடித்து தான் சேர்த்துருக்கேன். இடித்து சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இடித்து சேர்த்துருக்கேன். ரவை வெள்ளை தண்ணியில் ஆட் ஆகி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சுருந்த சிறுபருப்பை இதோடய ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இது செட்டிநாடு ஸ்டைலில் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தேங்காய் வறுத்து இதில் தேங்காய் நெய்யில் வறுத்து இதோடய ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம சிறுபருப்பை இதில் ஆட் பண்ண பிறகு மீதி உள்ள வெள்ளை தண்ணியவும் இதோடய ஆட் பண்ணிக்கிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் நெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் சேர்க்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நிறைய நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
இதை வந்து நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ண அப்பப்போ நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்க தான் இதில் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சிம்மில் வச்சு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து முந்திரி பருப்பு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதோடய ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் நிறைய நெய் சேர்த்திங்கன்னா அப்படின்னா கூட 2 நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்லாம், கிட்டே போகாது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. வெளியே உள்ள ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்டிலேயே நம்ம கையினால் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இது செய்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உட்காரையில் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து அதாவது தேங்காய் துருவலை வந்து நெய்யில் வறுத்து இதில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.